ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம பயிற்சி 1.1ல் 10ஆம் வகுப்பு கணிதத்தில் 5th சம் பார்க்க போகிறோம். ABCD 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. A வெட்டு C, B வெட்டு D ரெண்டும் கண்டுபிடிச்சி அதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூவும் A கிராஸ் B கண்டுபிடிச்சி C கிராஸ் D கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிச்சா இதோட ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் வந்து உண்மையானதுன்னு நம்ம நிரூபிக்கணும். சரி, பார்க்கலாம் வாங்க. A வெட்டு C கிராஸ் B வெட்டு D இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்க போகிறோம். A வெட்டு C கிராஸ் B வெட்டு D லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து A வெட்டு C கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 1, 2, 3 வெட்டு சியோட வேல்யூ 3, 4. இப்போது வெட்டு இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம். 1, 2 இதில் இல்லை, 3 மட்டும்தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ A இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 3. அடுத்தது B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்க போகிறோம். Bயோட வேல்யூ 2, 3, 5. அடுத்து வெட்டு Dயோட வேல்யூ 1, 3, 5. இப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 3, 5. இதுலேயும் 3, 5 வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ A வெட்டு C கிராஸ் B வெட்டு D கண்டுபிடிக்கணும். இப்போ A வெட்டு C கிராஸ் B வெட்டு D கண்டுபிடிக்கணும். A வெட்டு Cயோட வேல்யூ 3 கிராஸ் B வெட்டு Dயோட வேல்யூ 3, 5. ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். 3, 3, 3, 5. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னது? A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. இப்போ A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 1, 2, 3 கிராஸ் Bயோட வேல்யூ என்ன? 2, 3, 5. இப்போது புள்ளிகளாக சேர்த்து எழுத போகிறோம். 1, 2, 1, 3, 1, 5. அடுத்து 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். Cயோட வேல்யூ என்ன? 3, 4 கிராஸ் Dயோட வேல்யூ 1, 3, 5. இது ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 3, 1. அடுத்து 3, 3, 3, 5. அடுத்து 4, 1, 4, 3. அடுத்து 4, 5. இப்போது A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. C கிராஸ் Dயும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். A கிராஸ் Bக்கும் வெட்டு C கிராஸ் D ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். காமனாக என்ன இருக்குது? இங்கே 1, 2, 1, 3, 1, 5 இருக்குது. இங்கே 1ல் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. அப்போ இந்த மூணு புள்ளிகளுமே வராது. அடுத்தது 2லேயும் இங்கே எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. அடுத்தது 3ல் இருக்குது. 3, 2 இங்கே வந்து 3, 1 தான் இருக்குது. 3, 3 இருக்குது. இங்கேயும் 3, 3 இருக்குது. 3, 5 இருக்குது. இங்கேயும் 3, 5 இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன? 3, 3, 3, 5. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துருக்குறோம். 3, 3, 3, 5. அதே மாதிரி
ரைட் ஹேண்ட் சைடு 3,3 3,5 அப்போ இரண்டும் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் சமம். இது வந்து உண்மை என சோதிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.